நேத்து எடுத்த உடனே விஜய் சார் சீரியஸா போயிட்டாரு. இத்தன நாளுக்குள்ள வந்து யாரெல்லாம் வெளியில போயிடுவாங்க வீட்ட விட்டு அப்படின்றத இண்டிவிஜுவலா வந்து எழுத சொல்லியிருந்தாரு. எழுதி வந்து அவங்க குடுத்தாங்க மத்தவங்களுக்கு. அப்புறமா வந்து அவங்க எழுதி பேட்ஜ் வாங்குனவங்க வந்து அவங்களோட காரணங்கள சொன்னாங்க. விஷாலு, அருண், அப்புறம் வந்து முத்துக்குமரன் இவங்க எல்லாரையும் சேவ் பண்ணாங்க. அப்புறம் ஷாப்பிங் டாஸ்க் நடந்த அந்த பிரச்சனைய பத்தி பேசினாங்க. அதிகமா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு கேர்ள்ஸ் டீம் அத பத்தி பேசினாங்க. அப்புறம் ராஜா, ராணி டாஸ்க்ல அவங்க ராஜாவும், ராணியும் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றத பத்தி மக்கள் பேசினாங்க. அங்க இருந்த மக்களா இருந்தவங்க. ராஜாவும், ராணியோட வந்து அதிகமா கவனம் செலுத்துறது வந்து படைத்தளபதி, அப்புறம் வந்து ராஜதந்திரி அவங்க 2 பேரும் தான் அதிகமா இது பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. மீதி எல்லாரும் சேஃப் 4 பேருக்குள்ள வந்து போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில வந்து வர்ஷினி தோத்துட்டாங்கன்றனால, அவங்க வந்து நேத்து வீட்ட விட்டு வெளியில போனாங்க. அப்புறம் வந்து விஜய் சேதுபதிட்ட பேசினாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்தவங்ககிட்டயும் பேசினாங்க. வர்ஷினி கிளம்பிட்டாங்க. அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சர்ப்ரைஸ் பண்ணாரு. இனிமேல் இண்டிவிஜுவல் கேம் தான் நீங்க விளையாட போறீங்க அப்படின்றது சொன்னாரு. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அவங்க தான் அங்க தூங்க போறாங்க அப்படின்றத சொன்னாரு. அப்புறம் ராணுவ பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. அப்புறம் நேத்து